எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னடா வாழ்க்கை, எதுவுமே எனக்கு நல்லாவே அமையலை, ஒரு சந்தோஷமே இல்லை, எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல், எதையோ தொலைச்ச மாதிரியே இருக்கும். ஐயோ, நம்ம சந்தோஷம் தொலைஞ்சிருச்சா? இந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? எல்லாமே நமக்கு இருக்குதே, இந்த நிம்மதி சந்தோஷம் மட்டும் நமக்கு இல்லையே அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் வாங்க. ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட இல்லைங்கிறதே எதுவுமே இல்லை, நினச்சாலே உடனே இப்படி கிடைக்கும், அந்த மாதிரி அவர் ஒரு வசதி. அவருக்கு இன்னது தான் இல்லை, இனிமேல் அவர்கிட்ட இல்லாதது இந்த உலகத்தில் இல்லைங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ வசதி படைத்தவர், மிக மிக வசதி படைத்தவர். ஆனாலும் அவருக்கு எங்கேயோ என்னத்தையோ தொலைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஒரு நாள் என்ன செஞ்சார், நமக்கு இந்த செல்வம் எதுவுமே தேவையில்லை, பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சன்னியாசியாக போயிடலாம், அதுக்கு நமக்கு சிறந்த போதனை சொல்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஆசான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல்வங்கள் அனைத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டார். தங்கம், வைரம், வைடூரியம், வீடு, நிலம், காணி, போனது வந்தது எல்லாத்தையும் விற்று பெரிய மூட்டையாக கட்டிட்டார். கட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறார். போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு துறவி இருக்கிறார். அவர்கிட்ட போய் அந்த மூட்டையை அப்படியே கொடுத்துட்டு, ஐயா, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு சந்தோஷம், என்னோடய சந்தோஷமெல்லாம் தொலைஞ்சு போன மாதிரி இருக்குது, எனக்கு என்னோடய தொலைஞ்சு போன சந்தோஷத்தையும் நிம்மதியும் மீட்டு கொடுங்கய்யா, எனக்கு இதை எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க, அதை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க ஐயா அப்படிங்கிறாரு. அதை வாங்கின துறவி அப்படி கையில் கொடுத்தோன்னே வாங்கின துறவி அதை எடுத்துக்கிட்டு பிடிச்சாரு பாருங்க ஒரு ஓட்டம். ஐயையோ, உங்கள் ஓட்டம் எங்கள் ஓட்டம் இல்லை, தலை தெறிக்க ஓடுறாரு. இதை கண்ட செல்வந்தருக்கு, அடடா நம்ம ஏமாந்து போயிட்டோமே, இப்படி ஒரு போலி துறவி எப்படா எவன் ஏமாறுவான்னு கிடச்சிட்டு உட்கார்ந்துருந்த போலி துறவிக்கிட்டே நம்ம கொடுத்து ஏமாந்துட்டோன்னு அவர் 200 ஓடுறாரு. அவரை பிடிக்க பயங்கரமாக துரத்திட்டு போகிறாரு. அவர் ஓடுறாரு, சந்து புந்தெல்லாம் நுழைஞ்சி குதிச்சு தாவி இப்படி அப்படின்னு அப்பப்பா சொல்ல முடியாத அளவுக்கு ஓடுன்னு ஓடுறாரு. இந்த செல்வந்தர் விடுவாரா? அவர் அதுக்கு மேலே அவரை துரத்துட்டு ஓடுன்னு ஓடுறாரு. ஆனால் அந்த துறவியை பிடிக்கவே முடியல. மனசு வெறுத்து போய் மரத்தடியில் வந்து இப்படி போய் ஒரு ஏமாத்துக்காரன்ட்டு, துறவி மாதிரி இருந்தான்னு சொல்லி ஒரு ஏமாத்துக்காரன்ட்டு கொடுத்து போட்டு நம்ம இப்படி ஏமாந்து உட்காந்துருக்குறோமேடா சாமி அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு பாருங்க. அப்போ வராரு அந்த துறவி. என்ன பயந்துட்டியா? இந்தா ஒரு செல்வம்லாம் சாரி அப்படின்னு தூக்கி கொடுக்குறான். அப்பாடா, நல்ல வேலைக்கு சாமி நீங்கள் கொடுத்தீங்க, எங்கே இதை தூக்கி போயிட்டு நீங்கள் ஓடி போயிடுவீங்களோன்னு நான் பயந்து போனேங்க சாமி. அப்பா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா, இத்தனை நாள் இந்த செல்வம் உன்கிட்ட தானே இருந்தது, அப்போ
அப்புறம் ஏன் நீ நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு? கொஞ்ச நேரம் உன் கையில் இல்லைன்னொன்னே நீ பதறி போனியே. வாழ்க்கை ஃபுல்லாக இது உன் கையில் தானே இருந்தது. அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நீ ஏன் சொல்லிட்டு தெரிஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தெரியுதா உன் நிம்மதி சந்தோஷமும் அப்படின்னு? இப்படி தான் நம்மள பல பேர் நம்மக்கிட்ட தான் இருக்கும் நம்மளோட சந்தோஷமும் நிம்மதியும். அதை விட்டு போட்டு எங்கே நிம்மதி, எங்கே என் சந்தோஷம் அப்படின்னு தேடி அலைவோம். இல்லாத ஒன்றை தேடி அலையாதீங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம சந்தோஷம் எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம சுற்றி தான் இருக்குது. அது நம்மளை சுற்றி இருக்க ஆளுங்களாக இருக்கலாம், நம்மளுடைய திறமை, நம்மளுடைய உழைப்பு, இதெல்லாம் தான் நம்மளுடைய சந்தோஷம். அதனால் நம்மளோட சந்தோஷமும் நிம்மதி தான் இருக்கும். நான் நிம்மதியை தொலைச்சிட்டேன், சந்தோஷத்தை தொலைச்சிட்டேன்னு என்றைக்கும் தேடி அலையாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.